இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, என்ன நீ புயல் மாதிரி வரீங்க? வீட்ல யாரும் இல்ல? இல்லையே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம் நீ? ஆதி எங்க அண்ணன் இருக்காரு? ரூம்ல தான் இருக்காரு. நீ இப்பதான் காஃபி கொடுத்துட்டு வந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன நீ கேட்டுக்கிட்டே? ஆர்டர் மீ. போனை பாரு, அந்த மெசேஜ் பாரு. சரி. நீ என்ன நீ இது? ஏதோ கம்பெனி மாதிரி இருக்கு. இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ஆதி கிட்ட காட்டி இந்த கம்பெனிய பத்தி ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுட்டு வந்து சொல்லணும். அண்ணி, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன் தவக்கல. முதல்ல நான் சொல்றத செய். சரிங்க நீ. இதோ இப்ப போறேன். என்னடா வந்து அப்படியே நிக்கிற? சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே, அது இந்த போட்டோல இருக்கிற கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியுமாண்ணே? பார்த்த மாதிரி தெரியலையாடா. ஏன் கேக்குற? இல்ல, இந்த கம்பெனி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. உங்க கம்பெனியும் இதே மாதிரி ரெடி பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அண்ணே, நம்ம கம்பெனி எப்படி ரெடி பண்ணிடலாமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி நான் மட்டுமே முடிவு பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அப்படி சொல்றீங்க? டேய், இந்த கம்பெனியில் நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மட்டும்தான். அதுக்கு மேலே மித்ரா சுதாகர்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து முடிவு எடுத்தாதான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அப்படியா? இந்த விஷயத்துல இவ்வளவு வில்லங்க இருக்கா? படிக்காத பய உள்ள நமக்கு இதெல்லாம் எங்கன்னு தெரியுது. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்கண்ணே. தவக்கல, சொல்லுங்கண்ணே. இப்படிலாம் யோசிக்க சொல்லி உனக்கு யாரா சொல்லி தராங்க? நக்கலு. வாங்கண்ணே, வேலையை பாருங்க. சரி. என்ன சொன்னாரு? அவருக்கு இந்த போட்டோல இருக்கிற கம்பெனியை பத்தி எதுவும் தெரியல போல இருக்கு. நீ அப்போ நான் நினைச்சது சரிதான். என்ன நீ என்ன சொல்றீங்க? தவக்கல, ஆதிய சுத்தி ரொம்ப பெரிய சதி நடக்குது. ஆதியோட கம்பெனிய அவருக்கு தெரியாமலேயே விற்க பாக்குறாங்க.